ஏன்னா பெங்களூர்ல ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கோடி கிட்ட வீடு வாங்கியிருக்காரு. ஸோ அந்த வீட்டுக்கு வந்து ஒரு 8 வருஷம் இஎம்ஐ பே பண்ணியிருக்காரு. நடுவில் ஒரு ஜாப் லாஸ் வந்திருக்கு. ஒரு 3 மாசம் இஎம்ஐ அவர் கட்டாம விட்டுருக்காரு. அதனால ஏதோ சர்ஃபீசி ஆக்ட் அப்படின்னு ஒன்று சொல்லி அவரோட வீடை ஏலத்துக்கு விட்டு அவர் கடைசியில் கிடைச்சது பார்த்தீங்கன்னா 15 லட்சம் மட்டும் கொடுத்துட்டு 80 லட்சத்தை பேங்க் எடுத்துக்கிச்சு. இதை படிக்கிறப்ப பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. இது எவ்வளோ தூரம் உண்மை இல்லை பொய் அப்படின்றது எங்களுக்கு தெளிவாக தெரியல. பட் ஆனால் இப்படி ஒன்றும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? 8 வருஷம் இஎம்ஐ, 8 வருஷம் உழைப்பு, ஓன் ஹவுஸ்னு சொல்லிட்டு இருந்தது. கடைசியில் அது என்ன ஆயிடுச்சு, லோன் ஹவுஸாக இருந்து 3 இஎம்ஐ மிஸ் பண்ணதில் பேங்க் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டாங்க. 15 லட்ச ரூபா கொடுத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு மேத் எடுத்து பார்ப்போம். அவர் எவ்வளோ இஎம்ஐ கட்டியிருப்பார், அவர் எவ்வளோ பணம் இந்த 8 வருஷத்தில் இன்ட்ரெஸ்ட்டாக பிரின்சிபலாக கொடுத்துருப்பாரு நம்ம அப்படிங்கிறத இந்த கால்குலேஷனில் பார்ப்போம். சப்போஸ் ஒருத்தர் 1.2 crores வந்து வீடு வாங்குறாருன்னு சொன்னால் அவர் வந்து ஒரு 75% தான் லோன் எடுக்க முடியும். நிறைய பேருக்கு தெரியாது என்னென்னா 75 lakhsக்கு மேலே லோன் இருந்ததுன்னா 75% தான் கொடுக்க முடியும். லெஸ் தேன் 75 lakhs தான் ஆர்பிஐ வந்து 80% வரைக்கும் கொடுக்க முடியும். ஸோ 75% ஆஃப் த லோன்னு சொன்னால் 90 lakhs வரைக்கும் ஒரு லோன் எடுத்துருக்கலாம். இது உண்மையான ஸ்டோரியா, இது வந்து நம்ம சோஷியல் மீடியா வர முடியாது. பட் இது இந்த ஒரு சினாரியோவை எடுத்துக்கிட்டு வில் டேக் திஸ் வீடியோ. ஸோ 90 lakhs வந்து அவர் வந்து லோன் வாங்கியிருப்பாரு. அவர் வந்து ஒரு 8% இன்ட்ரெஸ்ட்னு வச்சுங்க, விச் மீன்ஸ் 30 லட்ச ரூபா ஒரு ஓன் ஃபண்ட்ஸை போட்டிருப்பார். 8 years முன்னாடி போட்டிருப்பார். இவருக்கு எவ்வளோ இஎம்ஐ வருதுங்கிறத நம்ம பார்ப்போம். அவருக்கு வந்து ஒரு 75,279 மாதம் அவருக்கு இவ்வளோ இஎம்ஐ வரும். 20 years டென்யூராக இருந்தால் at 8% இன்ட்ரெஸ்ட். இந்த 8 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 72 lakhs கிட்ட அவர் கட்டியிருப்பார். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரின்சிபல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20,45,000 இருக்கும். வேற இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 51,81,000 கிட்ட இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பார். 8 வருஷம் இதெல்லாம் கட்டி முடிச்சது போக, விச் மீன்ஸ் அவர் 90 lakhs லோனில் 21 லட்சம் தான் வந்து பிரின்சிபல் அடைச்சிருக்காரு. மிச்சம் 59 லட்சம் ரூபா லோன் அவுட்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. ஆஸ் பர் த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா 80 lakhs பேங்க் எடுத்துக்கிட்டாங்க, 15 lakhs தான் அவர் 15 lakhs தான் அவர் கொடுத்துட்டாங்கன்ட்டு. இவருக்கு 30 லட்சம் நஷ்டம். அவர் போட்ட சொந்த பணம் வந்து 30 லட்சம் நஷ்டம், ப்ளஸ்ஸு ஒரு 8 வருஷம் டென்யூரில் இவ்வளோ இஎம்ஐ கட்டி கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் he has not made any money.